தங்க பொம்மை போல் என்னை தாவும் இன்பமே தங்கத்தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூழி. தங்க பொம்மை போல் என்னை தாவும் தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூழி. ஏங்கும் நெஞ்சிலே அமைதி சேர்க்க வந்தாரமுதே. ஆவலினாலே ஏங்கும் நெஞ்சிலே அமைதி சேர்க்க வந்தாரமுதே. தாவியன் மார்பில் தவழாயோ தாவியன் மார்பில் தவழாயோ தாமரையே செல்வ மாமணியே தாமரையே செல்வ மாமணியே. தங்க பொம்மை போல் என்னை தாவும் இன்பமே தங்கத்தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூழி. வாழ்ந்த மனையில் மழலை பேச வந்த பூக்கிளியே. நீ பாம்பை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய பாம்பை நான் பார்த்ததே இல்லை எஜமா. போடா போடா, அது பயப்படுது, எடுத்துட்டு போடா. எப்பா அந்த பாம்புல என்னமோ ரகசியம் கொஞ்சம் கிடக்குதா? என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இருந்தாலும் இருக்கும். எந்த பாம்புல எந்த புத்து இருக்குமோ. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் குபேர் ஆயிடுவேன். நான் பாம்பு வளர்க்கறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா அவனும் பாம்பை வளர்த்து பணக்காரன் ஆயிடுவான். பைத்தியக்காரன் அவனை. பணத்துக்கு பாம்புக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கு இருக்கு. எப்பா வேணும்னா பாருங்களேன், 10 நாள் இந்த பாம்பு லகக்க மாணிக்கத்தை கேட்க போகும். இதான் ரகசியமா? மாணிக்கம் கக்குதா? என்னங்க இது? குழந்தைய போய் படார் படார் நடிக்கிறீங்களா? படார்னு படாத பக்கம் பட்டுதுன்னா படியில உயிர் போயிடும். படியிருந்து உயிர் போயிடும். அது நான் ஏன் படாத இடத்துல அடிக்கிறேன்? அயோக்கியப்பா, நல்ல சென பண்ணி மாதிரி. இது ஒரு குழந்தையா? நீங்க பெற்றது தானே, நீங்களே போய் சத்தம் போட்டு சொல்லாத, நான் பெற்றானே. அவன் அறிவை பார்த்தா எனக்கா சந்தேகமா இருக்கு. மகாராஜனாச்சி மகாகணம் வருந்திய கடங்கார கன்னிசாமியே, பணத்தையும் காணும் வட்டியும் காணும் ஆள் வந்து நிக்கிற. உட்கார். கடன் வாங்கணும், ஊஞ்சல் உட்காருவானா? ஐயா, ஒரு நாள் தவணை கொடுங்க. எதுக்கு இந்த உலகத்தை விட்ட போயிடுறேன்றியா? ஐயா, நான் நல்லவனுக்கு பிறந்தவன். நாளையக்காரன் அடகு வச்சாவது தவறாம கட்டிடுறேன். ஒரே ஒரு நாள் தவணை கொடுங்க ஐயா. எமன் தவணை கொடுத்தாலும் கொடுப்பான், இந்த ஈசன் கட்டி கொடுக்க மாட்டான் தெரியுமா? தாண்டு சொல்லு.
என்ற சொல்லுன்றேன். ஏயா ஈசன் செட்டியாரு எவ்வளவு இரக்கம் உள்ளவரு, ஏழைகளை கண்டா எவ்வளவு உருக்கம் உள்ளவரு. அவர் என்ன மத்தவங்க மாதிரி ஒட்டிக்கு ரெட்டி வட்டி வாங்குறாரா? காசுக்கு காசு தானே வாங்குறாரு. இவ்வளவு தர்மமான வட்டி எத்தியாத பயலுங்க ஏன் கடன் வாங்குறான் கேளே. சொல்லியா என்னங்க இது ஆபத்து சமயத்துல ஆனானப்பட்ட பணக்காரன் கூட தான் கடன் வாங்குறான். பணங்கிறதுல அர்த்தம் இருக்கு. திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பான், குழைச்சி போடணும். ஆனா நான் ஏழைங்க, எனக்கெல்லாம் அந்த எண்ணம் வராதுங்க. வராதியா? ஆனா இப்ப வந்துருச்சே. இப்போ முதல்ல உங்களுக்கே வந்துருச்சு. அடுத்த போல எனக்கு வரும்னு சொல்றியா? பயிர் பார்க்கலன்னா கட்டுருவோம், கடன் கேட்கலன்னா கட்டுருவோம். இது பழமொழி. ஆமா அசல். ஐயோ நான் அசல் தானே. என்ன கேட்கலையா? பணம் அசல் என்ன? 50 பணம். வட்டி மாசத்துக்கு 50. தவறு வட்டி அதுவும் 50 தான். அதுவும் 50 தான். அது ஏங்க ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு ஊர் முதல்ல கொள்ளை அடிக்கிறீங்க? யார் நீ? 50 பணத்துக்கு 150 பணம் வாங்குறதா கொள்ள? நீ போ உள்ள. கண்ணுசாமி வா வா வா. இன்னைக்கு பொழுது சாய அசலும் வட்டியும் வந்து சேரணும், இல்லன்னா நாளைக்கு ஓடி. ஏழைங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எப்படியாவது கட்டிடுறீங்க. தாண்டே தள்ளு. வாதம் வாதம். என்ன பாத்தீங்களா பாத்தீங்களா? வட்டி சேஷ்ட. வட்டி வாங்குற பயிர்களுக்கெல்லாம் இப்படிதான் வரும். அதனாலதான் நான் கை நீட்டி வட்டி வாங்குறது இல்ல. ஒண்ணு வைத்த வள்ளி, ஒண்ணு வாதம், இவன் பிடி வாதம். 16 ஆண்டுகளாக என் அருகிலே இருந்த உன்னை பல மாதங்கள் விட்டு பிரிவதென்றால் முடியுமாப்பா, முடியுமா? பிரிவு மனித வாழ்க்கையில் சகஜமாக நேரிடக்கூடியதுதானே. இழியில் நூல் அருந்து விட்டால் மறுபடியும் இணைத்து விடுகிறோம் அல்லவா? மெத்த படித்த உன் தத்துவ பேச்சு கேட்பதற்கு அழகாய்த்தான் இருக்கிறது. ஆனால் துடிக்கும் என் இதயம் கேட்க மாட்டேன் என்கிறதே தம்பி. என்னம்மா? அப்பா சொல்வதை கேள் மருதவானு. வாரி வாரி வழங்கினால் பற்றாத செல்வம் நம்மிடம் இருக்கும்போது நீ வேறு எதற்கு கடல் கடந்து செல்ல வேண்டும்? தேனியை தேன் சேர்க்காதே என்று சொன்னால் நின்று விடுமா? நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொண்ணு மணியும் தானே நீ கொண்டு வரப் போகின்றாய். உன்னை விட மேலானதே நான் கொண்டு வந்தால்? உன்னிலும் உயர்ந்தது எனக்கு ஒன்றும் இல்லையடா மகனே. வருந்தாதீர்கள் அப்பா. இந்த ஊரே வேக்கும்படியான ஒன்றை நான் கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் வாணிபம் செய்தால் லாபம் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே கிடைக்கும். மருதவானா, நீ போகத்தான் வேணுமா? சொல்றத கேளுடா. அம்மா, அவன் என்ன சொன்னாலும் கேட்கப் போவதில்லை. விடிந்து விட்டதப்பா. மகனே, நீ சந்தோஷமாக போய் வா. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். அழாதடா கண்ணு, அழாதடா. ஏமா என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாதான் அளவா இருப்ப. வேலை கட்டவன் தான் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவான். நாளும் உள்ளவன் நீ ஏன்டா வெளிநாட்டுக்கு போகணும்? ஏமா நாலு உள்ளவன் அப்படின்னா என்னப்பா? 1 2 3 நாளா? அது இல்லடா என் கண்ணு, உங்க அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தி. அப்படின்னா அதுதான் நீதிய மறைக்கிற திராசு, நிறைய குறைக்கிற படிக்கல்லு, உரைச்சி எடுக்கிற உரக்கல்லு, உருட்டி எடுக்கிற மெழுகு. ஏமா அப்பா இப்படிதான் சம்பாதிச்சாரா? பின்ன எப்படி சம்பாதிச்சாரு? உங்க அப்பா இதெல்லாம் ஒழுங்கா சம்பாதிச்சாரு நினைச்சியா? ஒழுங்கா சம்பாதிக்காம உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து கொட்டினாங்க. ஏன் கொண்டாராம? எங்க அப்பா வீட்டுல வந்து அண்டா குண்டா அடுக்கு பாத்திரம் அத்தனையும் தான் கொண்டாந்தேன். அண்டா சொம்பு கொண்டாந்துட்டா, பெரிய 10 வேலி நிலத்தை கொண்டாந்த மாதிரி. வந்ததை மறந்துட்டு பேசாதடி. வந்தாளாம் இவ வாட்டா. அத்த உன்னை சொல்லணும் அத்த, நீ சொன்னேன்னு இவளை கட்டின, இப்ப இவ எதிர்த்து பேசுறான். நீ வரும்போது எப்படி வந்த கேக்குறேன். இப்படிதான் வந்த, இப்ப எப்படி இருக்க? மறந்துட்டிய? அம்மா அண்டா குண்டாலாம் எனக்கு தெரியாம எப்பமா கொண்டாந்த? அப்ப நீ வயசுல இல்லடா. மவன ஏன்டா கண்ணுல தண்ணி விட்டு இருக்கிற? மருதவான அக்கறை சிமிக்கு போறானோ. அவன் அக்கறைக்கு போனா இக்கரையில இருக்கிறவன் இவன் அழுகுறான். இவனும் போறானோ. இவன் மூஞ்சிக்கு ஏண்டா டேய். என்னங்க ஏதோ குழந்தை ஆசைப்படுது, ஏதாச்சும் கொடுத்து அனுப்புங்களேன், போயிட்டு வரட்டும். என்னையா நீ உனக்கு விஷயம் புரியாம பேச? இந்த வயசுல தண்ணி மேல மிதங்கி போலாமா? ஆசைப்படுது, போயிட்டு என்ன ஆசைப்படா? இருக்கிறதையும் கொடுத்துட்டு என்ன குட்டிச்சவரா போய் சொல்றியா? அதுவும் இந்த குட்டிச்சவர்கிட்டயா நான் கொடுக்கறது? போதும் சும்மா இருங்க. நீங்களே குழந்தை போய் கொடுத்து வரேன்னா பாக்குறவங்க உங்களை என்ன நினைப்பாங்க? இப்ப யாரு தெய்வா? அவனுக்கு வியாபாரம் செய்ய தெரியுமா? முதல்ல நான் கேக்குறேன். பிடிக்க தெரியுமா? தராச முதல்ல பிடிக்க தெரியுமாடா? இல்ல பிடிச்ச தராச முள்ள ஒதுக்க தெரியுமா? இல்ல அதை படிக்கல்ல மாத்தி போட்டு கணக்கு பண்ண தெரியுமா இவனுக்கு? இந்த வியாபாரம் வேணா, கலப்பட வியாபாரம் நல்லா நடக்குது. அதாவது தெரியுமா, எதை எதுல கலந்தா எவ்வளவு லாபம் வரும்?
இல்லையா? பக்காவுக்கு முக்காக்கள் தான் எவ்வளவு லாபம் வரும் அது தெரியுமா எனக்கு? நேத்து முளைச்ச கிள்ளி கீரை. ஐயா அனுபவம் என்ன? எத்தனை ரத்தனத்தை எடை போட்ட கை, எத்தனை தங்கத்தை அளவெடுத்த கை, மரகதா மாணிக்கத்தை மடியில வச்சு செலாவணி பண்ண கை அந்த கை. அதுக்கு வயசு வேணாம். மலை எங்க மடுவெங்க? மலை எங்க மடுவெங்க? அது சின்னையாவுக்கு போட்டி தயாராயிடுச்சுங்க. பொட்டி கூட தயாராயிடுச்சுடா. மருவே தெருவுல போய் கட்டு கழுத்தி ஜகனம் பாத்துட்டு சீக்கிரம் போ. ராவு காலம் வரத்துக்கு முன்னே குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்புங்க. ராவு காலம் வரணுமா? நீதான் 16 வருஷத்துக்கு முன்னாலேயே பெற்று வச்சிருக்கிய ஒரு ராவு காலத்தை. போதும், குழந்தை அப்படிதான் சொல்லாதீங்க. சீக்கிரமா கொடுக்கறத கொடுத்து அனுப்புங்க. என்னமோ வயித்த கட்டி வாய கட்டி சம்பாதிச்ச சொத்து அதை அழிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை வந்து நம்ம வீட்டுல பிறந்திருக்கு. என்ன ஆகுதோ ஏதாவதோ. ஒண்ணும் ஆகாது. 1 லட்சம் பொண்ணு கொடுத்து அனுப்புங்க. அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சோறு தின்ன கையோட தூங்க வச்சிரு. இல்லாட்டி இவங்க 2 பேரும் வந்து அடிக்கடி தொல்லை கொடுப்பாங்க. போடா, எங்களை பத்தி தெரியும் போடா. நான் வர்றேம்மா. ஏப்பா என்னை ஆசீர்வதியுங்கள். ஒண்ணுதான்டா இல்ல என் குழந்தை. தம்பி உட்காரு. ஏங்க முகமெல்லாம் வாடி இருக்கு? சோர்ந்து போய் வரையே. அவன் என்னோட இருந்த போது இந்த உலகமே எனக்கு இன்பமயமாய் இருந்தது. ஆனா அவன் போன பிறகு பார்க்கிற இடமெல்லாம் ஒரே சூன்யமா தோணுது. எப்பவும் மருதவான நினைவுதான் அக்கா. ஊராம் பிள்ளைய உன் பிள்ளையா வளர்க்கும் போதே உனக்கு அது மேல இவ்வளவு பாசம் இருக்கே, அதுவே உன் சொந்த பிள்ளையா இருந்துட்டா. அக்கா, மருதவாணன் என் சொந்த பிள்ளைதான் அக்கா. ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கு எனக்கும் தொடர்பு இருந்ததுனாலதான் இந்த பிறவியிலேயே அவன் எனக்கு பிள்ளையா வந்திருக்கான். விலைக்கு வாங்கின பிள்ளைகிட்டயே இவ்வளவு அளவுக்கு மீறி பாசத்தை வச்சிருக்கே. இந்த பாசம் ஒண்ணு எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவு வேணும்னு சொல்லுவாங்க. இருக்கலாம். ஆனா மருதவாணன் என்னையும் அறியாமல் என்னை பித்தனாக்கி விட்டானே, நான் என்ன செய்வேன்? உன் விருப்பம் கண்ணை மூடி மறைக்கும் போது எல்லாம் அப்படித்தான் தெரியும். ஆனா நான் சொல்றதுலயும் உண்மை இருக்கு தம்பி. சரி சரி, நான் வர்றேன் அக்கா. என் குழப்பத்தை நீ அதிகமாக்கிட்ட. கொஞ்சம் பொறு தம்பி. ரொம்ப நாளா வீட்டுக்காக வீடு தேடி வந்திருக்கேன். இதோ வந்துட்டேன். தம்பி, அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இந்த சாப்பிடு. அப்பமா ஆகட்டும். இந்த பிள்ளை சீக்கிரம் வந்துடாது. அதை ஏன் சின்ன வயசுலயே அலங்காரம் ஆட்டத்தை பார்த்தால தெரியும். போங்க, அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்றது. ஏன் உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? என்ன வயசுல உங்க அம்மா ஆண்ட ஆட்டம் என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. அரைக்கால் செட்டியார் வீட்டுல தினம் கச்சேரி பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. என்னங்க நிக்கிறீங்க? என்ன ஆட சொல்ற? உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு உட்காரு சொல்றாம சொன்னாலும் உட்காருவேன். எல்லாரும் சொல்லி உட்காந்தா பெருமை இல்லை. இங்க வந்தா உட்காரவா சொல்லுது, பேசிக்கிட்டே இருக்க சொல்லுது. ஆமா, உங்க அம்மா பரதநாட்டியமா பதரநாட்டியமா? ஏண்டி நாட்டியத்தை மட்டும் ரசிச்சா போதுமா? இந்த பாட்டியை ரசிக்க சொல்லுடி. பாட்டியை ரசிக்க சொல்றீங்களா? போங்க, உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வக்கணம் பேசத்தான் தெரியும். உங்க அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அழியாம அப்படியே இருக்கிறாங்க. என்னத்தை திங்கிறாங்களோ, காயங்கள் பச்சை கரைச்சு குடிப்பாங்களோ. என்ன கொஞ்சம் அடுப்ப பத்த வச்சு கொடுத்துட்டு வாங்களேன். பேச்சுக்கு பேச்சு வித்தாரம். அதுக்காகத்தான் இந்த முத்தாரத்தை கொண்டாங்க. எங்க போற எங்க போற ஐயா, எங்க போற? வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்றாங்கன்னு தான் இங்க வர்றேன். நீ இங்க இருந்து புட்டுக்கிட்டு போறியே. பக்கனை பேச்சினு கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எதிலும் பக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து, வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து மயக்கிடும் ஜவாது பொட்டுக்காரு,
மக்கனை பேச்சினும் கெட்டிக்காரு வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு சாரீர வளமையில் அது சரி, இந்த மாதிரி ஒரு பயலுக்கும் கிடையாது. சரீர இளமையில் வைரம் பாஞ்ச கட்ட சங்கீத இனிமையில் நிகர் யாரு உமக்கு நிகர் யாரு எனக்கு நிகர் நான் தான். சாரீர வளமையில் சரீர இளமையில் சங்கீத இனிமையில் நிகர் யாரு நல்ல தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர் தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர் தனிக்கவை வாழர் என்று புகழ்வாரு மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும் எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும் அமைதி எண்ணம் கொண்டு இன்பக் குயில் பாடினாலும் அத்தனை குயில் போலே அந்த வருமா மயக்கும் அத்தனை குயில் போலே அந்த வருமா உங்கள் அன்பைக்க வரும் அந்த இன்பம் மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு அத்தை, அவரை இன்னும் காணும். வேலை வேலைக்கு சரியா சாப்பிடுறது கூட கிடையாது. இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவர் உடம்பு என்னத்துக்காகும்? மருதவானம் போனதுல இருந்து அவனுக்கு வீட்டு நிலவேது. போன குழந்தை திரும்பி வந்தாதான் அவன் முகத்துல சிரிப்பு வரும். அம்மா, என்ன சேர்ந்தனாரே, நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? எங்க திருவங்காடம்? காலையில் கடையிலிருந்து சீக்கிரம் திரும்பி விட்டாரு. இன்னும் இங்கு வரவில்லையா? எங்கே போயிருப்போம்? அம்மா, தம்பி, என்னப்பா நீ வீட்லயும் தங்காம கடையிலயும் இல்லாம இப்படியே வேதனைப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா? அம்மா, பார்க்கும் இடமெல்லாம் மருதவாணன். பூஜை அருகில் அவன் இருப்பது போலவும், சாப்பிடும் போது என் அருகில் அமர்ந்து பேசுவது போலவும் பிரமை. இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொல்லாமல் கொல்லுகிறான். அம்மா, வருந்தாதீர்கள் ஐயா. மருதவாணன் நேற்றே புறப்பட்டு விட்டதாக கடைக்கு வந்த வெளிநாட்டு வியாபாரியின் மூலம் இப்போதுதான் செய்தி கிடைத்தது. மருதவாணன் வர்றானா? ஐயனி, உனது திருவருட் கருணையே கருணை. ஐயனே போதும். ஊழி கூத்து உற்பாதத்தின் கோர நாடகம் போதும். காப்பதும் பாரமையா ஐயா, காப்பதும் பாரமையா. புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழையேறாமல் காப்பதும் பாரமையா. மருதவாணன் இன்னும் வரவில்லையா? துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டானா? வந்து விடுவான் ஐயா. பயங்கரமான புயலுக்கு பிறகு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான். எல்லாம் மருதீசனின் கருணை. மருதவாணன் மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்திருக்கிறான் போல இருக்கிறதே. என்ன கொண்டு வந்திருப்பானோ? ஐயா ஐயா ஐயா, மாணிக்கம், சிதம்பரம் வந்து விட்டீர்களா? மருதவாணன் எங்கே? வந்து கொண்டிருக்கிறான் ஐயா. நீ என்ன கொண்டு வந்தாய்? சர்க்கரை மூட்டைகள்.
பலே பலே, நீ என்ன கொண்டு வந்த? ஏலம், லவங்கம். வாசனை திரவியங்கள். ஆமாம், எல்லாமே புயலில் சேதமடைந்திருக்குமே. ஆமாம், எல்லாமே புயலில் சேதமடைந்து விட்டன. பார்த்தீர்களா, என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான். சிதம்பரம், மருதவாணன் போல இவருக்கு சித்தம் கலங்கி விட்டது. ஐயா, உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதை சொல்லத்தான் இங்கு வந்தோம். என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன சொல்கிறீர்கள்? மருதவாணனுக்கு பைத்தியமா? உங்களுக்கு தான் புத்தி கலங்கி விட்டது. அவன் உங்களை காட்டிலும் அதிகமாக கொண்டு வந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உளறுகிறீர்கள். உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று நீங்களே போய் பாருங்கள். ராட்டியும் தவிடும் கொண்டு வந்திருக்கிறான். பொய் பொய். விராட்டிகள் எங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை வரி எழுதி வாங்கி இருக்கிறான். இருக்கவே இருக்காது. என் மகன் அவ்வாறு செய்யவே மாட்டான். என் முன் நிற்காதீர்கள், போங்கள். சேந்தனாரே, அவர்கள் கூறியது உண்மையாக இருக்குமா? அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வா. இப்படி சேந்தனாரே, அவர்கள் சொன்னது உண்மைதான். தங்க கட்டிகளை எடுத்துச் சென்றவன் தவிடும் விராட்டியும் கொண்டு வந்திருக்கிறான். வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் திருவெண்காடனின் மகனாய்வன் தொலைத்து விட்டானே என் பெருமையை. உற்றார் சிரிக்க, ஊரார் நகைக்க, உரிய குலத்தொழிலுக்கே ஊரு தேடி விட்டானே. வந்து விட்டாய மருதவான கண்ணு. இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்தது. தேடியும் கிடைக்காத மாபெருகத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே, இதுதானா அந்த செல்வம்? உனக்கு என்ன உண்மையிலே சித்தம் கலங்கி விட்டதா? ஆமாப்பா. என்ன? சித்தன் என்கிறார்கள் சிலர், பித்தன் என்கிறார்கள் சிலர். பெற்ற தந்தையாரும் அதே கூறுகிறீர்கள். விட்டாயே மகனே. அப்பா, பொருளாசி பாசத்தையும் மிஞ்சி விட்டது. நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்று தானே இப்பொழுது வருந்துகிறீர்கள். நன்றாக தேடி பாருங்கள் அப்பா. கண்ணெதிரில் காண்பது போதாதா? போதாதப்பா, போதாது. கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் தடுமாறும் உலகம் அப்பா இது. நாடிய பொருள் வேண்டும் என்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும். சேந்தனாரே, மருதவாணன் ஏதேதோ கூறுகிறானே, உங்களுக்கு புரிகிறதா? விரைவில் எல்லாமே புரிந்துவிடும் அப்பா. பொருள் கொண்டு வரவில்லை என்று உங்களைப் போல் அன்னையார் என்னை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆசையோடு காத்திருப்பார்கள். நான் போகிறேன். பார்த்தீர்களா, போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே. கவலைப்படாதீர்கள் ஐயா, வெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள். அவனுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலைகள். விராட்டிக்கு பதில் விராட்டிகளையே கேட்டிருக்கிறான். விசித்திரமாக இருக்கிறது. விசித்திரம் என்ன, வேதனை என்று கூறுங்கள். 3 விராட்டிகள். இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறான். ஒன்று எனக்கு, ஒன்று அவன் தாய்க்கு, மற்றொன்று அவன் பாட்டிக்கு. முத்து, வைரம், எல்லாமே நவத்திரங்கள். சிவகல, சிவகல, மருதவான வந்துட்டான் பாரு. மருதவான, மருதவான, என் செல்வமே. மருதவானா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி அப்பா உன்னால் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது? வர வழியில புயல மழையும் உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்திருக்குமே. எந்த புயலும் என்னை எதுவும் செய்து விடாதம்மா. அலைக்கடல், பெரும் புயல், பேய் காற்று எல்லாமே எனக்கு வெறும் விளையாட்டம்மா. கடையில போய் அப்பாவை பார்த்துட்டு வந்தியா? உன்னை கண்ட ஆனந்தத்துல பூரிச்சு போயிருப்பாரே அவர். ஏன் சிரிக்கிற? இல்ல, என்னை கண்டவுடனே ஆனந்தப்பட்டவர் நான் கொண்டு வந்ததை கண்டவுடனே துக்கப்பட ஆரம்பித்து விட்டாரம்மா. நான் தேடிய செல்வம் எல்லாம் போதாது என்று நினைக்கிறாரோ என்னவோ. உன்னை விட அவர் தேடுகிற செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. நீதான்ப்பா அவருடைய செல்வத்தில் எல்லாம் பெரிய செல்வம். பாசித்தை விட பொன்னாசிய பெரிதம்மா, அது உங்களுக்கு தெரியாது. அதனால் தான் மிகப்பெரிய செல்வம் ஒன்றை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செல்வம் இந்த பேழைக்குள் இருக்கிறது. கோடிப்பொன் கொட்டி கொடுத்தால் கிட்டி வராது பெரும் பொருள். இதை நீ கடையிலேயே அவரிடம் கொடுத்திருக்கலாமே. கடையில கொடுக்கிற பொருள் இல்லை, இது அகப்பொருள். அகத்துல தான் கொடுக்கணும். அதுவும் அகத்துக்குரிய நீங்க தான் உங்க கையால நேர்ல அவரிடம் கொடுக்கணும். என்ன சொல்லு? எனக்கு ஒண்ணும் புரியல. விளையாட்டா சொல்றியா, பெருமையா சொல்றியான்னு தெரியல. இரு, இத பத்திரமா வச்சுட்டு வர. நீங்க பத்திரமா வச்சுட்டு வாங்க, நான் பத்திரமா இருக்கேன்.